මෙම විසමද්‍රව්‍ය උදුරත් සංවිධානාත්මක අපරාධ කල්ලිත් போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் எமது நாட்டை கடந்த காலங்கள் அச்சத்துக்குள்ளாக்கியிருந்தனர். எனவே அதனை நாங்கள் முழுமையாக துடைத்தெறிய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அதற்கு போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களை கைது செய்வதால் மாத்திரம் அதனை முழுமையாக நிறுத்திவிட முடியாது. அனைத்தையும் அளிக்க வேண்டுமென்ற கட்டாய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம். இவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபடும் ஒரு குழுவினர் நாட்டில் இருக்கின்றனர். அனைத்தையும் அளிப்பதற்கான சட்டம் நாட்டில் இயற்றப்பட்டுள்ளது. அதற்கு தலைமைத்துவம் வழங்க அரச கட்டமைப்பு ஒன்று அவசியமாகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் இதற்கு மிகவும் பெரிய பங்களிப்பை வழங்கி வருகின்றார். அதேபோன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் அதன் செயலாளர் ஆகியோர் பாரிய பங்களிப்பை செய்கின்றனர். பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் பாரிய பங்களிப்பை நல்கின்றார். இவர்கள் அனைவரும் எதிர்க்கட்சியின் எதிரிகளாக மாறியுள்ளனர். சட்டத்துக்கு அமை இவர்கள் செயற்படுவதே இதற்கான காரணமாகும். தவறிழைப்பவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்துவது நாட்டை காட்டிக் கொடுக்கும் செயலாக அமையாது. சட்டத்தை மதிக்கும் நாடாக எமது நாட்டை மாற்றி அமைக்க வேண்டும். ஜனாதிபதி முதல் அனைத்து பிரஜைகளும் சட்டத்தை மதிக்கும் ஒரு நாடு எமக்கு தேவைப்படுகின்றது. ஒரு குடும்பம் அல்லது ஒரு அரசியல் குழுவினர் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சட்டத்துக்கு அமைய தண்டனை வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் பின்னிற்கப் போவதில்லை. 1979ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வரும்போது விசேட ஏற்பாடுகள் தற்காலிக சட்டமாகவே அது கொண்டு வரப்பட்டது. அதாவது 1979ஆம் ஆண்டு அது ஒரு தற்காலிகமாக சட்டமாகவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஒரு வருடத்துக்காகவே அந்த தற்காலிக சட்டம் கொண்டு வரப்பட்டது. 46 வருடங்களாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது. ஜனநாயக மற்றும் சட்டத்தை மதிக்கும் மக்கள் மத்தியில் இந்த சட்டம் தொடர்பில் ஒரு பாரிய பிரச்சனை இருந்தது. இந்த சட்டத்தை நீக்குமாறு நீண்ட காலமாக மக்கள் போராடினர். நான் தற்போது ஒரு விடயத்தை கூறுகின்றேன். இந்த வருடம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். இந்த குறிப்பிட்ட சில மாதங்களுக்குள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். அமைச்சர் ஹர்ஷன தற்போது சட்டத்தை தயாரித்து விட்டார். அது தொடர்பிலான கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன. நாம் மிக விரைவில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம். මොබට කියන්න කැමති මේ වසරේ මේ ත්‍රස්තවාද වැළැක්වීම පනත අහුසි වෙනවා. මේ මාස කිහිපයක් ඇතුළත. දැන් අපි හර්ෂ නැමතුම පනත සකස් කළ අවසන් අපි අවසන් සාකච්ඡාවකුත් පැවැත්තුවා. මම හිතන්නේ ඉතා ඉක්මනින් අපි මේ ත්‍රස්තවාද වැළැක්වීම පනත අහුසි කරනවා.